ஸோ வணக்கம் மக்களே, Hyundai Verna 2023 மாடல். இப்போ Hyundai Vernaவுக்கு ஒரு நியூ லுக், ஒரு ஆல் நியூ இன்டீரியர், நிறைய ஃபீச்சர்ஸு அண்ட் ஈவன் இன்ஜின் பவர் கூட இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆல் நியூ வர்னாவா இப்போ 2023ல லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆல் நியூ வர்னா 2023லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றதையும், அண்ட் இப்போ வர வர்னா இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்னு சொல்கிறாங்க, அது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம இந்தியாவில் வர்னா அப்படின்ற நேமில் இந்த வெஹிக்கிளில் Hyundai லான்ச் பண்ணுறாங்க. பட் குளோபல் மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட் தான். யாராச்சும் பழைய ஆக்சென்ட்டோடைய லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, அதான் 2000s வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆல் நியூ வர்னா முதல்ல டெஸ்டிங் ஆகிறத நம்ம லாஸ்ட் மே மாதம், அதாவது 2022 மே மந்தில் அதனுடைய அந்த கேமோஃப்ளாஜான அந்த டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 2022லேருந்து நிறைய இடங்களில் டெஸ்டிங் பண்ணுறது, அந்த டெஸ்டிங் கார்னுடைய இமேஜஸ் இன்டர்நெட்டில் வர்றதும் அப்படின்னு அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தியாச்சு. ஈவன் இந்த பர்டிகுலர் வர்னானுடைய டெஸ்டிங் இன்டென்சிட்டி எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் கார் போயிட்டு ஒரு பஸ் பின்னாடி போய் இடிச்சுது. ஸோ அந்த இமேஜ் கூட சர்க்குலேஷன் ஆச்சு. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸு Hyundai வந்து இந்த வர்னாவுக்கு பப்ளிக்கில் லைவாக என்காப்ரேட்டிங் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க. Hyundai அஃபிஷியலாக என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த Hyundai வர்னாவுக்கான ஒரு டீசர் மாதிரி வெளியிட்டாங்க. அதில் ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட் எல்இடியும் பின்னாடி டைல் லேம்ப் மட்டும் தெரிகிற மாதிரி, ஜஸ்ட் அந்த வெஹிக்கிளினுடைய சில் அவுட் தெரிகிற மாதிரி ஒரு டீசர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது வெளியில் வந்த சில நாள்லேயே இந்த ஒரிஜினல் பிக்சர்ஸ் வந்து லீக் ஆச்சு. அதாவது குளோபல் மார்க்கெட்டில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்சென்ட் அப்படின்ற நேமில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த வெஹிக்கிளினுடைய இமேஜஸ் இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வர்னானுடைய ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்கிற Hyundai கார்ஸ்லேருந்து டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறாங்க. கார்னுடைய டோட்டல் வித்துமே ஒரு தின்னான ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று ரன் ஆகுது. ஆக்சுவலாக கியானுடைய செல்டாஸ் ரிலீஸ் ஆயிருந்தப்போ கூட அதனுடைய டாப் மாடலில் வரக்கூடிய அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ரொம்பவும் மார்க்கெட்டிங்க்கு பேசப்பட்டுச்சு. ஸோ அது வந்து நைட் டைமில் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் தான் வருது, கியா செல்டாஸ் தான் வருது அப்படின்றது தூரத்தில் இருந்து பார்த்து டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த Hyundai வர்னால ஸோ டோட்டல் வித்துக்குமே ரன் ஆகிற மாதிரியான ஒரு எல்இடியாக அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ சின்ன ஒரு எல்இடி டிஆர்எல்ஸாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆடி பிஎம்டபிள்யூவில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நம்ம மாஸ் மார்க்கெட் கார்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு இப்போது எல்இடி டிஆர்எல்லை ப்ராமினெண்ட்டாக வச்சு ஒரு ஃப்ரண்ட் லுக் டிசைன் பண்ணுற ஒரு அளவுக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிஆர்எலுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஹெட்லாம்ப்ஸும் இந்த ஃபாக் லாம்ப்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இந்த ஃபுல் ஸ்ட்ரிப் டிஆர்எலுக்கு கீழே ஹெட்லாம்ப் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே சின்னதாக 2 ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரண்டல் நியூ டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பானட்னுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ளாட்டான பானட்டு, 2 டிசைன் க்ரீசஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு பெரிய Hyundai லோகோ பானட்டில் வருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் கிரில்லை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு பெரிய சைஸ் கிரில். அப்படி அந்த கார்னுடைய ஃப்ரண்டேஜில் ஒரு 80-85% அந்த கிரில் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த 2 ஃபாக் லாம்ப்ஸுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபின் ஸ்கர்ட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சின்ன ஃபின்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்போர்ட்டி அப்பீல் கொடுக்குது. அண்ட் லைட்டாக இந்த ஃப்ரண்ட் லுக்னுடைய ஷேப்பு எனக்கு இந்த Hyundai அயானிக்கனுடைய ஒரு டிசைன் லாங்குவேஜை கூட பிரதிபலிக்குது அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வெஹிக்கிளுடைய சைடுக்கும் அப்படியே வந்தோம் அப்படின்னா, சைடும் பேக் லுக்கும் பார்க்குறதுக்கு Hyundaiனுடைய லேட்டஸ்ட் எலன்ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய லுக்கை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த எலன்ட்ரா கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன சைஸ் எலன்ட்ரா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, எலன்ட்ராவில் இருக்கிற மாதிரியே இந்த நியூ வர்னாலையும் சைடில் ஒரு டாமினேட்டிங்கான ஒரு லைனு ஃபுல் பாடிக்கும் அப்படியே வர்டிகலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து எலன்ட்ரால வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த விண்டோ லைனு, அப்புறம் இந்த ரூஃப் லைனு, இது எல்லாமே கூட எலன்ட்ராலேருந்து கொஞ்சம் அப்படியே அதனுடைய சிமிலாரிட்டிஸ் நிறைய நம்ம இந்த வர்னால பார்க்க முடியுது. அண்ட் சைட் லுக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டோர் ரியர் டோரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 2007 ரிலீஸ் ஆன வர்னாலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கூட வர்னால இது ஒரு காமனான ஒரு டிசைன் லாங்குவேஜ். ஃப்ரண்ட் டோர் வந்து ரியர் டோரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சி பில்லர்னுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா கூட அதில் ஒரு டிசைன் லாங்குவேஜ் வச்சு கொஞ்சம் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாம் வச்சு அதுவும் அப்படியே எலன்ட்ராவை பார்த்து காப்பி அடித்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த டிசைனை ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ எலன்ட்ராலேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டிசைன் அப்படின்னு நம்ம ஃப்ளாட்டாக சொல்லிடலாம். அண்ட் நம்ம இந்த வீல்ஸ், இந்த அலாய் வீல்ஸ் மேட்டருக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ஒரு
பெருத்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா இதுதான் வர்னா, இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு ஹுண்டாயிலிருந்து வெளிவந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சைஸ் அலாய் வீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு 21 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். சரி பரவாயில்ல, ஹுண்டாய் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறாங்க, இவ்வளோ ப்ரீமியம் லுக் கொடுக்க போகிறாங்க வர்னாவுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் ரியல் லைஃப்பில் நம்ம வர்னா வாங்கும்போது கிடைக்கக்கூடிய வீல் என்னமோ 16 இன்ச் தான், 16 இன்ச்சஸ் அலாய் வீல் தான் நம்ம வர்னாவோட கொடுக்குறாங்க ஹுண்டாய். ஜஸ்ட் மக்கள் மத்தியில் வர்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த இமேஜில் அவ்வளோ பெரிய வீல்ஸ் கொடுத்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறதா, ஏமாத்து வேலைன்னு சொல்கிறதா, அது எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. நம்மளுடைய ஏக்கம் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 17 இன்ச் ஒரு 18 இன்ச் வீல்ஸாவது கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க 16 இன்ச் தான் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் மக்களை ஏன்டா சீட் பண்ணுறீங்க கார் கம்பெனிஸுங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த வீல் மேட்ரை ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, வீல் பெருசாக இருக்கும்போது ஒரு ரிச்சான ஒரு ப்ரீமியமான கார் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். அதே இது வீல் சின்னதாக இருக்கும்போது அதே மாடலினுடைய லோயர் வேரியண்ட் வாங்குகிறோமோ அப்படிங்கிற ஒரு உறுத்தலை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை ஏன் கஸ்டமருக்கு அந்த பையருக்கு கொடுக்குறீங்க, ஸோ உங்களுடைய அவுட்புட்டில் என்ன வருதோ அதையே நீங்கள் காட்டலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறது. சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் வாங்க. ரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரியர் விண்ட்ஷீல்டு இவ்வளவு ஸ்லோப்பாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. பயங்கர ஸ்லோப்பியான ஒரு ரியர் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஃபுல்லி கனெக்டடான அந்த டிஆர்எல் மாதிரியே ரியரில் கொடுத்துருக்குற அந்த டைல் லேம்ப்லேயும் ஃபுல்லி கனெக்டடான ஒரு டைல் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெட் கலர் எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ டக்குன்னு நம்ம நைட் டைமில் தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஹெச், இந்த ஆல்ஃபபெட் ஹெச் ஷேப்பில் இருக்குது. சரி ஓகே, இது ஹுண்டாய் இல்லை, ஸோ ஹுண்டாய்னா ஹெச் தானே லோகோ, ஸோ அதனால் இந்த டைல் லேம்ப் ஹெச் ஷேப்பில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் போங்க. சரி, பழைய வர்னாவுக்கும் புது வர்னாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டக்குன்னு நம்ம கண்ணில் படுறது இந்த சைஸ் தான். ஏன்னா பழைய வர்னாவை விட புது வர்னா கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லென்த் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர்ஸும், விட்த் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 சென்டிமீட்டர்ஸும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வெஹிக்கிளினுடைய ஹைட்லேயும் சரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லேயும் சரி எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இல்லை. ஸோ அதே பழைய காரில் வந்துகிட்டு இருந்தால் அதே கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே வெஹிக்கிள் ஹைட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் புது வர்னால 50 லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 10 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து, இந்த 4 சென்டிமீட்டர்ஸ் விட்த் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, ஸோ இதை பூட்டில் தான் காட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 லிட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லென்த் அண்ட் விட்த் இன்க்ரீஸ் பண்ணது இதில் பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் இந்த வெஹிக்கிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெஹிக்கிள் வரட்டும் பார்க்கலாம். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வர்னால இந்த ரியர் சீட்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கிராம்ப்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த புது வர்னால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இன்டீரியரை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இமேஜஸ் எதுவும் கிடைக்கல. இந்த வர்னா இன்டீரியர் பற்றின அதிகப்படியான இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இல்லை. பட் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கிரெட்டாவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டிஜிட்டல் காக்பிட் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சென்டரில் யூஸ்வலாக நம்ம அந்த எம்ஐடி டிஸ்பிளே வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரியான ஒரு டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேவுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் டிஜிட்டலில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் அதர் லைட்ஸ் வர்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே சிஸ்டம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் டக்குன்னு பார்க்கறதுக்கு அது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இந்த காரில் ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏடாஸ் வர்னால வருது அப்படின்றத ஏன் நம்ம கொஞ்சம் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னுடைய லீக்டு இமேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடாஸ் ஃபீச்சருக்கான ஒரு லோகோ விசிபிளாக இருக்கும். இந்த ரோடை டெபிக்ட் பண்ணுற மாதிரியான 2 லைன்ஸ் வச்சு அந்த லோகோ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் வர்னால கண்டிப்பாக ஏடாஸ் ஃபெசிலிட்டி வருது அப்படின்னு. சரி ஓகே, அது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா? அந்த செக்மெண்ட்லாம் ஆல்ரெடி ஹோண்டா சிட்டி கூட ஏடாஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அது ரொம்பவே காமனாகவே ஆகிட்டு இருக்கு. இன்னும் போக போக கொஞ்ச நாளில் இந்த ஏடாஸ் அப்படின்ற டெக்னாலஜி ஈவன் 10 lakhsக்கு கீழே இருக்கிற கார்ஸில் கூட எல்லா கார்ஸ்லையும் வந்துடும் போல இருக்கு. ஏன்னா இந்த ஏடாஸ் டெக்கு அவ்வளோ ஒரு சீப்பான டெக்காக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வர்னா 2023 பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட் நியூஸை பற்றி பேசிட்டு அப்புறமா குட் நியூஸுக்கு போகலாம். பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த வர்னால உங்களுக்கு டீசல் ஆப்ஷனே கிடையாது. அதாவது டீசல் இன்ஜினோட இந்த வர்னா வரல. ஸோ இந்த டீசல் இன்ஜின் லவர்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக் தான். ஏற்கனவே மாருதி இந்த BS6 நாம்ஸ் வந்த உடனே அவங்களுடைய கார்ஸில் டீசல் இன்ஜின் போட்டு விற்கிறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ BS6 ஃபேஸ்
ஃபேஸ் 2 பிரதிபலிப்பாக ஹுண்டாயும் அவங்களுடைய கார்ஸில் டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிகிட்டே வராங்க. இப்போது நியூவாக லான்ச் ஆக போகிற இந்த வர்னாவில் டீசல் இன்ஜினையும் வரப்போகிறது இல்லை. அண்ட் அடுத்ததாக i20லையும் டீசல் இன்ஜினை தூக்கி போட போகிறாங்க. ஒன்லி பெட்ரோலில் தான் i20 வரப்போகுது. போக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டீசல் இன்ஜின் இருக்கிற கார் வாங்கணும் அப்படின்னு தேடினா கூட கிடைக்காது போல இருக்கு. சரி, குட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பெட்ரோலில் ஒரு இன்ஜின் இல்லை, உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 1.5 லிட்டர் 115 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் வந்து இந்த பேசிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் வர்னால மட்டும் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இதுலயே இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அது இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் வித் டர்போ ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இன்ஜின் 160 ஹார்ஸ் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த வர்னால ஒரு 1 லிட்டர் இன்ஜினில் ஒரு 120 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த பர்டிகுலர் டர்போ 1.5 லிட்டர் இன்ஜின் தான் இந்த வர்னா 2023 இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிளாக மாற்ற போகுது. வர்னா லவர்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அட்லீஸ்ட் டீசலை தான் தூக்கிட்டாங்க. நல்ல வேலை இந்த 1.5 லிட்டர் டர்போ இன்ஜினையாவது கொடுத்தீங்களே. அதை விட்டுட்டு முன்னாடி இருந்த மாதிரியான அந்த 3 சிலிண்டர் 999cc இன்ஜினை போட்டு இந்த இவ்வளோ பெரிய வர்னா வெஹிக்கிளை விற்காம நல்ல வேலை 1.5 லிட்டர் இன்ஜின் டர்போ பெட்ரோலோட கொடுக்குறீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. சரி, இந்த 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் கொண்ட இந்த வர்னா 2023 தான் இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிளாக இருக்க போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூடியூப்லேயே நிறைய வீடியோ பார்க்க முடியுது. இந்த ஸ்லாவியா விர்டஸ் வாங்கினவங்கெல்லாம் ட்ராக் ரேஸ் நடத்தி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா தம்பிங்களா, தலைவன் இறங்க போகிறான் அடுத்த வாரம். வர்னா வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உங்கள் ஸ்லாவியாவையும் உங்கள் விர்டஸையும் வச்சு ஒரு ட்ராக் ரேஸ் விட்டு பாருங்க வர்னா கூட அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற, ஏன் வர்னா பீட் பண்ணிடுமா இந்த ஸ்லாவியாவையும் விர்டஸையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம். இன்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தா பண்ணலாம் அப்படின்னு தோணுது, அதனால சொல்கிறேன். அண்ட் இந்த 3 காரினுடைய பவர் டெலிவரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்லாவியாலையும் வர்டஸ்லையும் பவர் டெலிவரி பெட்டராக தான் இருக்குது. ஸோ வர்னா தோக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், யாராவது ட்ரை பண்ணுவாங்கல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு ஒரு ரூமர் என்ன அப்படின்னா, புதுசாக வர்ற இந்த வர்னா 2023 ரியர் சீட்டினுடைய ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செடான் டைப் ஆஃப் காரை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது இந்த ரியர் சீட்டினுடைய லக்ஸரி அந்த கம்ஃபர்ட்டுக்காக தான். ஸோ அதை இத்தனை நாள் வர்னா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் தான் இருந்துச்சு, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ ரியர் சீட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வேளை அந்த ஒரு கம்ஃபர்ட்டை, ரியர் சீட் கம்ஃபர்ட்டை வர்னா கொடுக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய அஃபிஷியல் லான்ச் பார்த்தீங்கன்னா வர்ற March 23 அன்னைக்கு Hyundai அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான்லாம் ஒரு பெரிய செடான் லவர். ஏன்னா நம்ம 96லேருந்து இந்த எஸ்டீம்லேருந்து அதுக்கப்புறம் லான்சரு, இந்த ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரி கார்ஸில் நம்ம வளர்ந்ததுனால நானே ஒரு பெரிய ஒரு செடான் லவர்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்க கடந்த ஒரு 10-12 இயர்ஸாகவே டஸ்டர்னுடைய வரவுலேருந்து இந்த ஃபோர்ட் இக்கோஸ்போர்ட்னுடைய வரவுலேருந்து கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸ்னுடைய வரத்து அதிகமாகி ஸோ மக்களுக்கு அதனுடைய கம்ஃபர்ட் பிடிச்சி போய் அதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த செடான் கார் சேல்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த செடான் கார்ஸ் விற்பனையே ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றதுக்கு கம்பேர் பண்ணோம்னா. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த கார் கம்பெனிஸ் அடுத்த செடான் கார்ஸே லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது ஹோண்டா சிட்டியை நிறுத்தாமல் ஹோண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவன் மாருதி கூட சியாஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஹோண்டா சிட்டியையும் சியாஸையும் கொண்டுகிட்டு இருந்தது கிரெட்டா, செல்டாஸ் இந்த மாதிரியான வண்டிங்க. சரி, செடான் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு நினைக்கும் போது வந்தான் பாருங்க நம்ம ஸ்லாவியாவும் விர்டஸும். அண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த வர்னா 23 ஒரு பேங்கோட வந்திருக்கு. ஈவன் இப்போ ஸ்லாவியா இப்போ இருக்கிற 5G ஹோண்டா சிட்டி இதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் ஈவன் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னமும் இந்தியாவில் செடான் லவர்ஸ் ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, இந்த வர்னா 2023 பட்ஜெட், அதாவது ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னா, இந்த பேசிக் மாடல் ஒரு 10 to 11 lakhs இந்த செக்மெண்ட்டில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அதுவும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரு இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வைக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு 1 லட்ச ரூபா ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக் வந்து ஒரு 12.5 lakhs to 13 lakhsல ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அண்ட் இதனுடைய டாப் அண்ட் மாடல் இந்த 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் வச்ச வண்டி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 18 to 19 லட்சத்துக்கு வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் வரலாம். ஸோ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21-22 கிட்டக்க வந்துடும். அண்ட் இந்த வர்னா டாப்
எண்ட் கூட கம்பீட் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்டஸில் ஜிடி அப்படின்னு ஒரு மாடல் இருக்குல்ல, ஸோ அது கூடயும் ஸ்லாவியா கூடயும் கம்பீட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதனுடைய ஈக்குவல் ப்ரைஸஸில் தான் வரும்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு சம்மரியாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ விர்டஸும் ஸ்லாவியாவும் புக் பண்ணாமல் வர்னாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ விர்டஸ் வாங்கலாமா, ஸ்லாவியா வாங்கலாமா, வர்னா வாங்கலாமான்னு ஒரு டைலமாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமான ஃபீச்சர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வர்னாவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வர்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அதே இது உங்களுக்கான அந்த ரியர் சீட் ஸ்பேஸு, ஈவன் டோட்டலாகவே இன்டீரியர் கேபின் ஸ்பேஸ் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு ஷாஃபர் ட்ரிவனா ரிலாக்ஸ்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விர்டஸோ ஸ்லாவியாவோ போகலாம். ஏன்னா வர்னால என்னதான் அவங்க ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் விர்டஸ் ஸ்லாவியாவை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இன்டீரியர் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வர்னா ஒரு ஃபீச்சர் அண்ட் பவர் பேக்டு ஒரு செடானா Hyundai ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வர்னா 2023 மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலோ கீழே கமெண்ட்டில் அதை தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.